கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. என்ன செய்றீங்க? சோறு சாப்பிடுங்க. என்னடா தூசியா இருக்கு, இப்படி சாப்பிடுறீங்க? இந்த சொன்னானே இருக்கு, இந்த சொன்னானே தானே இருக்கு வீட்டுல சோறு. இதான் இருக்கா? பழைய தூசியா இருக்குடா தம்பி, பழைய சாப்பாடு தூசியா இருக்குடா. ஒரே தூசியா இருக்கு, இது சாப்பிட வேண்டாம் சரியா? இரு, அண்ணன் வேற சாப்பாடு வாங்கி தரேன். உங்க அம்மா எங்க? வீட்டுல வேற சாப்பாடு இல்லையா? சரி ரைட், இது சாப்பாடு வேணாம். இங்க பாரு, இது வேற தூசியா அழுக்கா இருக்கு. இது நான் அண்ணன் வேற சாப்பாடு வாங்கி தரேன். இது என்ன சட்டையெல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு, வேற சட்டை இல்லையா? பேண்ட் எல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கு. எல்லாமே எங்க அப்பா எரிச்சிட்டாங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து துணி எல்லாமே எரிச்சு போதையில மைண்ட் ஆயிட்டு எல்லாம் எங்க அம்மாவை அடிச்சு வீட்டெல்லாம் உடைக்கிறாங்க. ஐயோ, அப்பாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? மைண்ட் இதா இருக்கா? அதான் எரிச்சிட்டாரா? சரி கவலைப்படாங்க. சரி இது அண்ணன் வேற சாப்பாடு வேற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன். இதை இப்படி போடக்கூடாது, இப்பெல்லாம் கிழிஞ்செல்லாம் போடக்கூடாது சரி? இங்க பாரு, இப்படி இவ்வளவு தூரம் கிழிஞ்சிருக்கு. 5 நிமிஷம் மட்டும் இருக்கீங்களா? வேற சாப்பாடு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். கை கழுவிட்டு இங்கேயே உட்காந்துருங்க, அண்ணன் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா? பழைய சோறு சாப்பிட வேணாம், இது சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சாப்பிட்டுட்டு அண்ணன் வேற ட்ரெஸ் தரேன், புது ட்ரெஸ் தரேன். இது கிழிஞ்சு அவுத்துரும், அதை மாத்திக்கோங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? வயிறு நிறைய சாப்பிட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டியா? பசி அடங்கிருச்சா? சரி ரைட், ஓகே. சாப்பாடு நல்லா இருக்குங்க. நல்லா இருந்துச்சா? ஓகேம்மா, ஓகே. சரிதா, உனக்கு ட்ரெஸ் இருந்தா புது ட்ரெஸ்ஸு, அது கிழிஞ்சு அவுத்துட்டு இதை போட்டுக்கோ. இந்தா உனக்கு புது ட்ரெஸ் இதில் இருக்கு, போட்டுக்கோ. இந்தா இதில் இருக்கு. ட்ரெஸ் நல்லா இருக்கா? இதே மாதிரி தான் நீட்டாக போட்டுக்கணும். அண்ணன் வரப்பா வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் சரியா? கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. இதுல மல்லிகை ஜாமான் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் பழைய சோறு நீங்க சாப்பிட வேணாம். அம்மா வந்தோடனே, அம்மா தெருக்கு போயிருக்காங்களா, வந்தோடனே ஒரு அண்ணன் வந்தாங்களாம், இந்த பக்கம் இன்னொருத்தவங்க பார்க்க வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்துட்டு இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க ஜாமான்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம். என்ன சொல்லுவீங்க? நாங்க சாப்பிட்டு இருந்தோமா, ஒரு அண்ணன் வந்து வந்தாங்க, அப்புறம் கூட்டு போய் சோறு தந்தாங்கம்மா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கம்மா, மல்லிகை ஜாமான் கொடுத்துட்டு போனாங்களாமான்னு அம்மாட்ட வந்தோடனே சொல்லிடுங்க சரியா? இதை டெய்லி ஆக்கி, அம்மா இதில் அரிசி ஃபுல்லாக, இதில் அரிசி இருக்கு, இதில் எண்ணெய் இருக்கு, இதில் எல்லா மல்லிகை ஜாமானும் இருக்கு ஓகேவா? அது ஃபுல்லாக இருக்கு. வந்தோன்னா அண்ணன் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி கொடுத்துருங்க. அண்ணன் வேற ஏதாவது உதவி வேணும்னா அண்ணன் நம்பர் தந்துட்டு ஒரு கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க, கார்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது உதவி வேணும்னா அண்ணன் கால் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க சரியா? இதை அண்ணன் கார்டு வச்சுக்கோங்க, இது என் நம்பர் இருக்கு. வந்தோடனே யார்ட்டையா ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ண சொல்லுங்க. எல்லா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சுன்னு விளையாட போனா எல்லா பசங்க கிண்டல் பண்றாங்கண்ணே. நீங்க புது ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க, அதுக்காக சந்தோஷமா இருக்குண்ணே. சந்தோஷமா இருக்கா? அதுக்குதான் இப்படி அமைதியா இருக்கியா ஒரு மாதிரி? ஒரு அண்ணன் உனக்கு இன்னும் நிறைய ட்ரெஸ் வாங்கி தரேன் சரியா? கிழிஞ்ச ட்ரெஸ் இனிமே போட வேணாம். பக்கத்துலேயே கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, பார்த்த 2 பேர் எனக்கே ரொம்ப கஷ்டமா. அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் கேட்குறப்ப என்னாலே தாங்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஆனால் வந்து இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க நான் ஒரு 20 நிமிஷமா தான் இங்கே நிற்கிறேன். இந்த 20 நிமிஷம் என்னால் இங்கே நிற்க முடியல. சட்டை ஃபுல்லாக வேர்த்து, இவங்க இதுலேயே தான் இருக்காங்களாம். ஆனால் இந்த பிள்ளைங்க இதுலேயே தான் படிச்சுட்டு, இதுலேயே தான் நைட்டு தூங்கிட்டு, இதுலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தான் அவங்களுக்கு வேண்டியதை நம்ம தான் செய்யணும். எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பக்கத்து தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அப்போ நான் கடவுளை கும்பிடுறேன்.